ஹலோ மக்களே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா கட்லெட் பண்ண போகிறேன். கட்லெட்டுக்கு தேவையானது உருளைக்கிழங்கு, வெங்காயம், பீட்ரூட், கேரட், வேறு எதாவது வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாங்க. இப்போ உருளைக்கிழங்கை இந்த இதில் பவுலில் போட்டு நல்லா மசிச்சிடுங்க. இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கை மசிச்சிட்டிங்கன்னா அதோட பீட்ரூட், பச்சை மிளகாய், வெங்காயம், கேரட், உருளைக்கிழங்கு கலவையோட சேர்க்க வேண்டியது என்னென்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கடலை மாவு, பாவுபாஜி மசாலா, ஆம்ச்சூர் பவுடர், உப்பு, பெருங்காயத்தூள். இதை அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறமா இதில் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. தண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சி வச்சதை ஒரு தட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க. என்கிட்ட பிரெட் கிராம்ஸ் இல்லை, அதனால ரவை எடுத்துருக்கேங்க. கலந்து வச்சவங்கள மிக்ஸு அதை இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. வடையாட்டம் தட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தட்டி வச்சுருந்தோம்னாங்க அதை கார்ன்ஃப்ளவர் மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவையில் மிக்ஸ் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தட்டி வச்சதை எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். அவ்வளோதாங்க, கட்லெட் ரெடி. சாப்பிட்லாம் சாஸ் தொட்டுட்டு.